புத்தாண்டிலே உங்களை காணும் பொழுது குதூகலம் அடைகிறேன். இந்த ஆண்டையும் ஆண்டவர் நமக்கு பரிசளித்து, இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் காத்து ஆண்டவர் நம்மை இந்த ஆண்டிலே வழிநடத்திருக்கும் தயவுக்காக உங்களோடு சேர்ந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டுக்குரிய வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பலவிதமான ஓட்டங்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வீணான ஓட்டம், விசுவாசத்தின் ஓட்டம், பணிவிடையின் ஓட்டம், பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஓட்டம், அஞ்சக்காரரின் ஓட்டம், அகிமாசின் ஓட்டம், நிச்சயமான ஓட்டம், நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்று சொல்லி பல நிலைமைகளிலே பலவிதமாக ஓட்டம் வேதத்திலே வர்ணிக்கப்படுகிறது. அதில் ஒரு ஓட்டம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம், இருந்தாலும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். தெரிந்த வசனம் எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய ஓடக்கடவோம். நியமித்திருக்கிற ஓட்டம், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஓட்டத்தை தொடங்கி கச்சிதமாக முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சில சமயங்களில் ஓடும் பொழுது தடைகள், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, உங்களை தடை செய்தவன் யார் என்று சொல்லி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுவதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். இந்த ஓட்டத்தை குறித்து நான் வாசிக்கிட்ட வசனத்தை நாம் 4 பிரிவாக பார்க்கலாம். 4 நியதிகள், நெறிகள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் 4 நெறிகள் அந்த ஒரே வசனத்திலே. என்னென்ன? முதலாவதாக பாரத்தை தள்ள வேண்டும், இரண்டாவதாக பாவத்தை நீக்க வேண்டும், மூன்றாவதாக பரமனை நோக்க வேண்டும், நான்காவதாக பொறுமையோடு ஓட வேண்டும். 4 காரியங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொன்றாக பார்ப்போமா? பாரத்தை தள்ளுங்கள். பாரத்தோடு ஓட முடியாது, சுமைகளை சுமந்து கொண்டு ஓட முடியாது, கையிலே ஒரு பெரிய சூட்கேஸை வைத்து கொண்டு ஓட முடியாது, தலையில் ஒரு பெரிய சுமை வைத்து கொண்டு ஓட முடியாது. ஓட்டப்பந்தயங்கள் தான் நீங்கள் பார்த்திருப்பீர்களே, எப்படி அவர்கள் ஓடுகிறார்கள்? சுயவெறுப்போடு ஓடுகிறார்கள். அவர்களுக்கு கோட்டு, சூட்டு, டை, நல்ல பெரிய பெரிய அழகான ஷூக்கள் இதெல்லாம் தேவை என்பது அவர்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் சாதாரணமான ஒரு அரைக்கால் சட்டை, சாதாரணமான ஒரு பனியன், அல்லது ஓடுவதற்கு நியமிக்கப்பட்ட சாதாரணமான லைட்டான ஷூஸ், இதை போட்டுக்கொண்டு ஓடுவதாக நாம் பார்க்கிறோம். ஆக சாதாரணமான உடைகளை தரித்து கொண்டு சுயவெறுப்போடு ஓடும் பொழுதுதான் அவருடைய ஓட்டம் அருமையாக அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையை வல்லமையாக வாழ வேண்டுமென்றால் சுயவெறுப்பு என்பது முக்கியமான ஒரு அவசியமாகும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புத்தாண்டிலே புகுந்த நீங்கள் அல்லது புக இருக்கக்கூடிய நீங்கள் சுய வெறுப்போடு புத்தாண்டுக்குள்ளே புக வேண்டியது உங்களுடைய கடமை. இச்சை அடக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாரத்தை தள்ளுவோம். சிலருக்கு இல்லாமை பாரம், சிலருக்கு இருப்பதே பாரம். என்ன இல்லாமை பாரம்? ஒன்றுமே இல்லை. புசிப்பதற்கு, குடிப்பதற்கு, உடுப்பதற்கு, உறைவிடத்திற்கு அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றும் கிடைக்கவில்லை, கிட்டவில்லை. பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று சொல்லி பாரப்படக்கூடிய காட்சிகளை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 26ஆம் வசனம், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய்
தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, கவலைப்படுகிறவர்கள் அற்ப விசுவாசிகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் யார் தேடுறாங்க? விசுவாசிகளா? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், இவைகளில் சில மட்டும் என்று சொல்லவில்லை, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்ல, கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இல்லாமை என்பது பாரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன நிபந்தனை? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, முதலிடம், முக்கிய இடம், முழு இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். முதல் அப்பத்தை ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்தாலே ஒரு விசுவாசி. முதற் பலன்கள் கர்த்தருடையவைகள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகளிலே முதற் பலன்களை, முதல் சம்பளத்தை, முதல் வருமானத்தை ஆண்டவருடைய கோயிலை கொடுத்து வாழும் பொழுது இல்லாம எல்லாம் நீங்கி ஆசீர்வாதம் பெருகும். இந்த புது வருஷத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களே அல்லது ஆரம்பித்திருக்கிறீர்களே, தசம பாகத்திலிருந்து உங்களுடைய காணிக்கையை ஆரம்பியுங்களே. குறைந்தது தசம பாகம், 10% உங்களுடைய வருமானத்தை கர்த்தருடைய கையிலே கொடுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் புத்தாண்டிலே எப்படி பொழிகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசித்து கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை காணிக்கையிலே கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர்களை அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிறோமே, ஆண்டவருக்காக கொடுப்பதிலே, தியாகம் பண்ணுவதிலே நாம் என்ன நிலைமையிலே காணப்படுகிறோம்? கொடுப்பதிலே நம்முடைய அன்பை காட்டுகிறோமா? தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தம்முடைய ஒரே குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தந்தருளாமல் அன்பு கூற முடியாது, கொடுக்காமல் அன்பை காட்ட முடியாது, தியாகம் செய்யாமல் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற முடியாது. அன்பு என்றால் வழங்குவது என்ற அர்த்தம். உள்ளத்தை கொடுத்துட்டேன், உள்ளதை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறவர்கள் மாயக்காரர்கள். மாயக்காரர்களாக இல்லாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படத்தக்கதாக ஆண்டவர் தந்த நன்மைகளிலே ஆண்டவர் குறித்த வசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவர் குறித்த காரியங்களை ஆண்டவருக்கு செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் கண்டுகொள்ளலாம். நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல, நாம் விதைப்பதின்படி நமக்கு ஆசீர்வாதம். என்னத்தை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கு ஏற்ப அறுப்போம். விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. எனவே புத்தாண்டிலே புகுந்திருக்கக்கூடிய நீங்கள் கர்த்தருக்கு அடுத்த காணிக்க விஷயங்களிலே உண்மை உத்தமாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இரண்டாவதாக, சிலருக்கு இருப்பதே பாரம், நிறைய இருக்கு ஆனால் பாரமாக இருக்கிறது. ஒரு பணக்கார வாலிப தலைவன், எல்லாம் இருக்கு, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உலகத்துல எல்லாம் இருக்குது, உன்னதத்துல ஒண்ணுமே இல்லை, நிறைய இருக்குது. பெரிய ஐஸ்வர்யவான் துக்கத்தோட திரும்பி போனான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு வேண்டிய நித்திய ஜீவன் கொடுக்கிறது யாரு? இயேசு. எப்படி? அவர் தானே நித்திய ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னாரு. உனக்கு நித்திய ஜீவன் தானே வேணும், நான் தான் நித்திய ஜீவன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னாலவா என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் மிகுந்த ஆசி உள்ளவனா இருந்தபடியினாலே துக்கத்தோடே திரும்பி போனான். பொக்கிஷங்கள், ஆஸ்திகள் பணக்கார வாலிப தலைவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை, பிரச்சனையாக இருந்தது. காரணம், பரலோகத்தையே அவன் இழந்து போகக்கூடிய அளவிலே அவையெல்லாம் தடைகளாக இருந்தன என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இருப்பதே சிலருக்கு பாரமாக இருக்கிறது. ஆக நம்முடைய சேமிப்போ நம்முடைய செலவழிப்போ ஆண்டவருடைய வருகை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இன்றைக்கு வருவார், இன்றைக்கு ராத்திரியில வருவார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் எப்படி சேமிக்க வேண்டும்,
எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி கர்த்தருடைய கையிலே நம்முடைய நன்மைகளை எல்லாம் கொடுத்து வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பி நாடி ஜீவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். ஆக முதலாவதாக பாரத்தை தள்ளுவோம், இரண்டாவதாக பாவத்தை நீக்குவோம். சுமக்கக்கூடிய பாரங்கள், எல்லா பாரங்களிலும் பெரிய பாரம் பாவ பாரம். என் அக்கிரமங்கள் நான் சுமக்க கூடாத பெரிய பாரமாயிற்று என்று சொல்லி சங்கீதக்காரன் புலம்புவதாக நான் 138 சங்கீதம் 4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சுமக்க கூடாத பாரம். ஒரு வயல்காட்டில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை கொன்னுட்டு தான் போவேன் என்று ஒருத்தன் சொல்றான். அடுத்தவன் உன்னை சாகடிக்காம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொல்றான். கடுமையான சண்டை, சரியான சண்டை. ஒருத்தன் வழுவி போய் ஒரு துவளம் இல்லாத கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். கிணத்துக்குள்ள தண்ணியும் கிடையாது, பரிதாபமாக கிடக்கான். மொழியை புரண்டு போச்சு கீழே கிடக்கிறவனுக்கு. மேலே இருக்கவனுக்கு இன்னும் கோபம் ஆத்திரம் அடங்கவே இல்லை. ஒரு பாறாங்கல்ல எடுத்து கீழே இருக்கக்கூடிய அவன் தலையில போடுறான். கல் வந்துகிட்டே இருக்கு. அவன் எப்படி கத்துவான்? ஐயோ அப்படித்தானே கத்துவான். பாவத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஏசாயா 1 அதிகாரம் 4 வசனத்திலே ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரஞ்சுமந்த ஜனமும் என்று சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாவம் சுமக்கக்கூடாத ஒரு பாரம். ஒரு தடவை ரயிலில் இறங்கி பிளாட்ஃபார்மில் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு கையில் ஒரு பை, இன்னொரு கையில் ஒரு ரோலிங் பேக், 2ஐ வைத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது சிறுவன் ஒருவன் ஓடி வந்தான். ஐயா ஒரு பையை கொடுங்க ஐயா, 10 ரூபா கொடுத்தா போதும் ஐயா என்று சொன்னான். கொடுத்தேன். அவன் அதை உருட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்குறான், ஐயா கையில் வச்சுருக்கீங்களே அந்த பையன் கொடுங்க அப்படின்னு கேட்டான். எதுக்கு, இது சுமக்க முடியுமா என்னால் அப்படின்னு சொன்னேன். இல்லையா கொடுங்க ஐயா, அதையும் நான் சுமந்தா ஒருவேளை ஒரு 5 ரூபாயாவது தருவீங்களா ஐயா என்று கேட்குறான். இல்லை பரவாயில்ல, நான் போன உடனே உனக்கு 20 ரூபாயை தாரேன், அதை பற்றி கவலைப்படாத, என் பையன் நானே வச்சுக்கிட்டேன் என்று சொல்லி அவனோடு நடந்தேன். பாரத்தை சுமக்க கூலி அதிகமாக கிடைக்கிறதுனாலே ஜனங்கள் பாரத்தை சுமக்க ஆசைப்படுகிறார்கள். ஏன்? கூலி, சம்பளம், பணம் கிடைக்கிறது அதிகமாக. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சிலர் பாரத்திற்கு மேல் பாரம், பாவத்திற்கு மேல் பாவம் சுமக்க ஆசைப்படுகிறார்கள். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பாரத்தை சுமந்து கொண்டே இருந்தால் ஆண்டவருடைய கை பாரமாக மாறும். வசந்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கை வறட்சியாக மாறும் என்று சொல்லி 32 சங்கீதம் அறிவிக்கிறது. இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவங்கள், அக்கிரமங்கள், கபடுகள், மீறல்கள் எல்லாமே மன்னிக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். பாவங்களை ஆகானை போல நாம் மூட முடியாது. பாவங்களை விட்டுவிட்டு நாம் மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொள்ள முடியாது. பாவங்களை மறைப்பதும், பாவங்களை மூடுவதும், பாவங்களை மன்னித்து மறப்பதும் ஆண்டவருடைய பணி. எனவே ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஐயா நீங்கள் சொல்கிறது மாதிரி அப்படிலாம் ஒரு பெரிய பாரம் எனக்கு இல்லையா. நிறையா பாவம் பண்ணுறேன், குடித்தாதான் எனக்கு தூக்கம் வரும், சிகரெட்லாம் போய்க்கிறேன், ஒரு நாளைக்கு 20 கட்டு, இதெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு அப்படி ஒன்றும் பாரம் தெரியலையே. ஒரு நீச்சல் குளம், நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு மனுஷன், கீழே தரைக்கு போகிறான். அவன் முதுக்கு மேலே டன் கணக்காக தண்ணி இருக்கு. பாரம் தெரியுதா? அவனுடைய முதுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணியின் பாரம் தெரியல. தண்ணீரின் பாரம் தண்ணீருக்குள்ளே இருக்கும்போது தெரியல. ஆனால் தண்ணீருக்கு வெளியே வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்தா அந்த பாரம் தெரியுது. பாவத்தில் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு பாவத்தின் பாரம் தெரியவில்லை. ஆனால் பாவத்தை விட்டுட்டு வெளியே வரணும் என்பவர்களுக்கு அந்த பாரம் தெரிகிறது. யாருக்கு இளைப்பாறுதல்? பாரம் சுமக்கிறவர்களாக கவலைப்படுகிறவர்களுக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாவத்தை தள்ளுங்கள். பாவம் சுமக்கலாகாத, சுமக்க முடியாத பெரிய பாரம், அதை விட்டுவிட்டு, பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்த அலங்காரத்தோடு புத்தாண்டுக்குள்ளே புகுவீர்கள் என்றால் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக விளங்கும். 2 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவதாக பாரத்தை தள்ளுவோம், 2வதாக பாவத்தை நீக்குவோம், 3வதாக பரமனை நோக்குவோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய லக்கு, நம்முடைய லட்சியம். அவரையே பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர் அல்ல, முழுமையாக்குகிறவர். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. The author and perfecter of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவர், முழுமையாக்குகிறவர். அவரை நோக்கி ஓட வேண்டியது நம்முடைய கடமை. சில சமயங்களிலே பவுல் சொல்வது போல, கலாத்தியர் 5:7 சொல்வது போல, உங்கள் ஓட்டத்திற்கு தடை செய்தவன் யார்? அநேக தடைகளை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, இந்த ஓட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி ஓடுவதற்கு பல தடைகளை பார்க்கிறோம். முதல் தடை பயம். எங்கே நான் ஓடிக்கொள்ளப் போகிறேன்? இப்பொழுதே எனக்கு பயம், மரண பயம் என்னை ஆட்கொள்ளுகிறது. எப்படி இந்த ஓட்டத்தை முடிக்கப் போகிறேன்? ஒரு கூட்டத்தில் நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், ஆனாலும் ஓட முடியலையே, பயமாக இருக்குது, விழுந்துருவனோ, முடிச்சுக்கிடுவனோ. நம்பிக்கை இல்லாமல் பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. இயேசு ராஜா முன்னால் செல்கிறார், அவரை பின்பற்றி வாழ்கிறோம். அது மட்டுமல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு முன்னே சாட்சிகள் நம் பக்கத்தில், பயமில்லை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பயமுண்டா? இருக்க வேண்டிய தேவையே இல்லை. இயேசு ராஜா முன்னால் செல்கிறார், பக்கவாட்டிலே சாட்சிகள், சேனைகளின் கர்த்தர், தூதர்களின் பராமரிப்பு. எப்படி? பயம் எங்கே வரும்? பயமின்றி ஓட வேண்டியது நம்முடைய கடமை. பெருமையின்றி ஓட வேண்டும். இந்த முயல் ஆமை ஓட்ட பந்தயம், அந்த கதை உங்களுக்கு தெரியுமே? முயலுக்கு பெரிய பொறுமை, பெரிய பெருமை. நம்ம ஓடி நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லி ஒரே ஓட்டம். இடையில பெருமையில் ஒரு பக்கத்தில் உட்காந்து இளைப்பாருன்னு சொல்லி தூங்கியே விட்டது. ஆனால் ஆமை இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி மெதுவாக நகர்ந்து 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 கடைசியில் வென்றது என்று சொல்லி நாம் அந்த கதையிலே நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட பெருமையின்றி தாழ்மையோடு நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆமாம், பெருமை அடிக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது? நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தாழ்மையோடு நான் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பவுல் அப்போஸ்தலன் சொன்னான் ஆரம்பத்தில், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னான். பிறகு சொன்னான், நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னான். திரும்ப சொன்னான், பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று சொன்னான். கடைசி நாட்களிலே நான் அகால பிறவி என்று சொன்னான். என்ன அர்த்தம்? ஐ எம் an abortion அப்படின்னு சொன்னான். ஆக ஆண்டவரை நெருங்கி நெருங்கி வாழும் பொழுது, வாழ்க்கையிலே வளர வளர, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஓட ஓட, நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மைக்கு மேல் தாழ்மை, தாழ்மைக்கு மேல் தாழ்மை, தாழ்மையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பதற்றம். சிலருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பதற்றம், பதறிக்கிட்டே இருப்பாங்க, அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லை, பதற்றம் தேவையே இல்லை. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஓடும் பொழுது கூட ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்கி வழி நடத்துகிறார். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆக எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் ஓட வேண்டியது நம்முடைய கடமை. பயமின்றி, பெருமையின்றி, பதற்றமின்றி, பக்கவாட்டிலும் பார்க்காமல். இந்த ஓட்ட பந்தயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் காலேஜில் பார்த்துருப்பீங்களே, 2 கோட்டுக்கு நடுவில் ஓடணும். அக்கம் பக்கத்தில் பார்க்கக்கூடாது. ஓட்டத்தின் வேகம் குறையும். அடுத்த ஓடுறானா, நம்மளை முந்திருவானா, நம்ம முந்துவோமா, அவன் காலை எப்படி ஓடுது, அக்கம் பக்கத்தில் பார்க்காம, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்காம, நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு, வரங்களோடு, வசதிகளோடு ஒப்பிட்டு பார்க்காம, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு உங்களை யாரையாவது ஒருத்தரோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்தா, உங்களை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களை ஆண்டவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் தாழ்மையை தரித்துக் கொள்வீர்கள். உங்களை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் பெருமையை தரித்துக் கொள்வீர்கள்.
பெருமையின்றி தாழ்மையோடு இந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு ஓடி முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சீமோனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் கடைசி அதிகாரத்திலே மும்முரமான ஒரு பேச்சு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 3 தடவை ஆண்டவர் கேட்டார். கேட்க கேட்க பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சற்று தொலைவில் யோவான் வருகிறான். அன்பின் சீஷன், ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்தவன், அவருடைய தாயாரை பராமரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன். ஒருவேளை ஆண்டவர் இவனுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வச்சிருப்பாரோ என்று கருதி இதுவரை பதில் சொல்லி கொண்டிருந்த சீமோன் பேதுரு ஆண்டவரத்தில் கேட்கிறான், ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று கேட்கிறான். என்ன அர்த்தம்? ஒப்பிட்டு பார்க்கிறான். தன்னை விட அவன் பெரியவனாக இருப்பானோ, பெரியவனாக வருவானோ, என்னை விட அவன் சிறந்தவனோ, என்னை விட ஆண்டவரிடத்தில் அதிக பங்கு அவனுக்கு உண்டோ? ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வாழ்க்கை, தன்னை அடுத்தவனோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஜீவியம் தேவையில்லை. நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்முடைய ட்ராக், அதிலேயே ஓட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் போட்டியாளர்கள் அல்ல, ஒருவருக்கொருவர் போட்டி மனப்பையாண்மையோடு வாழக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் உடன் விசுவாசிகள், உடன் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஆண்டவரையே பார்த்து ஓட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பொருளாசையின்றி ஓட வேண்டும். முதலாவதாக பயமின்றி, பின்னர் பெருமையின்றி, பின்னர் பதற்றமின்றி, பக்கவாட்டிலும் பார்க்காமல் பொருளாசையின்றி ஓட வேண்டும். பொருளாசை, ஆமா, உடல் முன்னேறி கொண்டிருக்கிறது, உள்ளம் பின்னேறி கொண்டிருக்கிறது. லோத்தின் மனைவிக்கு ஓடிக்கொண்டே இருந்தவர்கள், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று அழைக்கப்பட்டவர்கள், கட்டளை பெற்றவர்கள். உடல் முன்னேறி கொண்டிருக்கிறது, உள்ளம் பின்னேறி கொண்டிருக்கிறது. காரணம், உலகம் சோதம் எரிந்து கொண்டிருக்கிறது. பொருட்கள், சொத்துக்கள் எல்லாமே அங்கே இருக்கின்றன. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துவுக்கு நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டியது நம்முடைய கடமை. லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணானாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரையே பார்த்து ஓட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 4ஆவதாக இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக பாரத்தை தள்ளுவோம், 2ஆவதாக பாவத்தை நீக்குவோம், 3ஆவதாக பரமனை நோக்குவோம், 4ஆவதாக பொறுமையோடு ஓடுவோம். விரைவாக ஓட வேண்டிய தேவையில்லை. ஏன்? நம்ம ஸ்கூலில் காலேஜில் ஓட்டப்பந்தயங்கள் வச்சா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி 3 பரிசுகள் கொடுப்பாங்க. எதுக்காக? ஓட்டத்தின் விரைவுக்காக. ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய பரிசு, ஜீவ கிரீடம், இதெல்லாம் ஓட்டத்தின் விரைவுக்காக அல்ல, ஓடி முடிப்பதற்காக. ஓட்டத்தின் விரைவுக்காக பரிசு அல்ல, ஓடி முடிப்பதற்காக. எனவே பொறுமையோடு ஓடக்கடவோம். முடிக்கிறதுன முக்கியம், விரைவுக்கு அல்லவே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே விரைந்து ஓட வேண்டும் என்று நாம் அவசரப்படாமல் மெதுவாக பொறுமையோடு ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது திராட்சப்பழம் சாப்பிடுவது மாதிரி. திராட்சப்பழங்களை வாங்கி கொண்டு வராங்க அம்மா, கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து அதையெல்லாம் பைப் தண்ணியில் அப்படியே வச்சு கழுவி ஒரு பிளேட்டில் வச்சு டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. யார் யாருக்கு வேணுமோ வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை செய்ய போயிட்டாங்க. அப்போது சின்ன பேபி ஒருத்தி வாரா, 3 வயசு, ஸ்டூலில் ஏறி டேபிளில் ஏறி ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு சவசவனி சவிச்சு துப்பிட்டாங்களே. எதுக்கு? உள்ளுக்குள்ள அந்த சீட்ஸ் இருந்திருக்குமே, விதைகள், உள்ள அந்த சீட்ஸை கூட, அந்த விதைகளை கூட வெளியெடுத்து வைக்க தெரியாமல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சவிச்சதுனால கசந்து போச்சு. சின்ன பிள்ளை துப்பிட்டு நாற்காலியில் இறங்கி கீழே இறங்கி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் பாட்டியமாக இருக்காங்களே, பேப்பர் படிச்சுக்கிட்டு, 75 வயசு, அவங்க வராங்க, ஒரு பழத்தை எடுக்கிறாங்க, வாய்க்குள்ளே போட்டு குதப்பின்னு குதப்புறாங்க, அந்த சீட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து கீழே வைக்காங்க, சாப்பிட்றாங்க, இனிமையாக இருக்குது. இன்னொரு பழத்தையும் எடுக்காங்க, பாதி அவங்களே முடிச்சிட்டாங்க. பிள்ளை எப்படி சாப்பிட்டுச்சு? வேக வேகமாக, பொறுமையின்றி, அவசர அவசரமாக கசந்து போச்சு திராட்சை பழம். பாட்டியம்மா எப்படி சாப்பிட்டாங்க? மெதுவா, நிதானமா, பொறுமையோடு சாப்பிடும்போது அவர்களுக்கு திராட்சை பழம் இனித்தது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்கணும்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை காலமெல்லாம் ருசித்து பார்க்கணுன்னா
நம்முடைய வாழ்க்கை இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமாகும். பொறுமையோடு ஓட வேண்டியது நம்முடைய கடமை. ஆவியின் கனியிலே ஒன்று நீடிய பொறுமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சாதாரணமான ஒரு பொறுமை அல்ல, நீடிய பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் பழமொழி. வேதத்தின் மொழி என்ன? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சாந்த குணத்தோடு பொறுமையை தரித்து கொண்டு நான் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனமாச்சா? மத்தேயு 11:28. அடுத்த வசனம் வாசித்திருக்கீங்களா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். இளைப்பாறுதலோடு ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சாந்தமும் ஆண்டவருடைய தாழ்மை குணமும் நம்மை அலங்கரிக்க வேண்டும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:5 முதலாக வாசிக்கிறோம். தெரிந்திருப்பதாக என்ன அர்த்தம்? அது ஒரு சாட்சியின் வாழ்க்கை. எல்லாருக்கும் இவள் ஒரு சாந்த குமாரி, இவள் ஒரு சாந்தமுள்ள ஒரு மனுஷன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக சாந்த குணத்தோடு பொறுமையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். புத்தாண்டிலே புகுந்திருக்கக்கூடிய நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி. 1, பாரத்தை தள்ளுவோம். 2, பாவத்தை நீக்குவோம். 3, பரமனை நோக்குவோம். 4, பொறுமையோடு ஓடுவோம். இந்த 4 காரியங்கள் நம்மை அலங்கரிக்கும் என்றால் புத்தாண்டின் பொலிவு கச்சிதமாக இருக்கும், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் கூடி புத்தாண்டிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய நிலைமையை நீர் படம் பிடித்து எங்களுக்கு காட்டினீர். அதற்காக ஸ்தோத்திரம். முந்தைய ஆண்டுகளைப் போல அல்ல, இந்த புதிய ஆண்டிலே விசேஷமாக நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் அனாவசியமான பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு சுயவெறுப்போடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, உலக பிரகாரமான பாரங்களை மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளத்தின் பாரம், பாவ பாரம், இதையெல்லாம் முற்றிலுமாக அகற்றிவிட்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே பயமின்றி, பதற்றமின்றி, பெருமையின்றி, பக்கவாட்டில் அங்கும் இங்கும் அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களோடு எங்களுடைய ஜீவித்தை ஒப்பிட்டு பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை குழப்பி கொள்ளாமல் பொருளாசையின்றி வாழ்ந்து ஆண்டவரையே நோக்கி ஜீவித்து நாங்கள் பிரகாசிக்க கிருபித்தாரும். மேலாக ஆண்டவரே, ஓட்டத்தின் விரைவுக்காக அல்ல, ஓடி முடிப்பதற்காக என்று சொன்னீரே, அதே போல கர்த்தாவே பொறுமையோடு சாந்த குணத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய வலக்கரத்தினாலே எங்களை பற்றி இந்த புத்தாண்டுக்குள்ளே நீர் எங்களை வழிநடத்தும். பிரவேசிக்கும் புத்தாண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டப்பட்டதாக, எங்கள் பாதைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே நெய்யாய் பொழியத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக செல்வதனாலே உம்மை பின்பற்றி வாழ்வதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, சஞ்சலமும் இல்லை. எனவே ஆண்டவரே, உம்மை பின்பற்றி வாழ புத்தாண்டிலே மட்டுமல்ல பிற ஆண்டுகளிலும் ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள் கூர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீர். எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.